உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தில் சுபவனம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானத்துக்கு குறைவராது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கும் நிலையில் 7.5 சனி காலம் ஆரம்பித்து விட்டதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வீண் கவலைகளையும் தேவையற்ற அலைச்சல்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள். வெளியே செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் சிறு விபத்து ஏற்படக்கூடும். கலத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் மனைவியின் உடல் நலனில் கவனம் வேண்டும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூமி சம்பந்தமான சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம். சனி பகவான் உத்தியோகத்திற்கு அதிகாரியாவார். அவர் எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்மராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம். தொழில் வியாபாரம். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் குறையும். உற்பத்தி மற்றும் செலவுகள் ஆகியவை ஒவ்வொன்றையும் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பது மிகவும் அவசியம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் முன்பணம் பெற்றே சரக்குகளை அனுப்ப வேண்டும். ஏனெனில் கிரகநிலைகள் தற்போது அனுகூலமாக இல்லை. பணத்தை இழப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. கலைத்துறையினர் வாய்ப்புகள் குறையும். வருமான முறை சீராக இருக்கும். ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளை ஒத்தி போடுவது நல்லது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். அரசியல் துறையினர் மாசி மாதம் 12ஆம் தேதி வரை சுக்கிரன் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் அதுவரை கட்சி பணிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏனெனில் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு குறையும். உங்களை பற்றி தவறான செய்திகள் கட்சி மேலிடத்துக்கு செல்லும். அதனால் உயர்மட்ட தலைவர்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். கூடிய வரையில் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகி இருப்பது அவசியம் என்பதை கிரகங்கள் எச்சரிக்கை செய்கின்றன. மாணவ மாணவியர். வித்யாஸ்தானமும் வித்யாக்காரகரும் அனுகூலமாக இருப்பதால் கல்வி முன்னேற்றம் தடைபடாது. ஜென்மராசியில் ராகுவும் விரயத்தில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தரக்குறைவான சக மாணவர்களுடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் அவசியம். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான கிரகம் அனுகூலமாக இருக்கும் நிலையில்தான் 7.5 சனி ஆரம்பமாகியுள்ளது. வயல் பணிகள் கடுமையாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வேலை வாங்கினாலும் கூலை கொடுப்பார் சனி பகவான். இரவு நேர பணிகளின் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதை கிரகங்கள் எடுத்து காட்டுகின்றன. பெண்மணிகள். கூடிய வரையில் அதிக உழைப்பை தவிர்த்து விடுங்கள். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் சொந்த பிரச்சனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியம். பரிகாரம். சனிக்கிழமைகளில் திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 16 இரவு முதல் 17-18 வரை. நன்றி.